ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பயோகெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் பார்க்க போகிறோம். இதுக்காக தமிழ்நாடு டாக்டர் மெடிக்கல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கொஷின் பேங்க் தான் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சாப்டர் வைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் ஆன் த சிலபஸ் ஆஃப் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ப்ரீவியஸாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ, அது வந்து ஓல்டு சிலபஸ். இது செமஸ்டர் பிரேக் வைஸ் வந்துட்டு இப்போ இருக்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால இதை நான் மென்ஷன் பண்ணேன். அண்ட் நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் நான் அப்லோட் பண்ணுறது. ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், சாப்டர் வைஸ் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு. ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குன்னா, இல்லைனா என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதுனா, ஃபர்ஸ்ட் ஒன் diabetes mellitus, define diabetes mellitus, explain the hormonal regulation of glucose. இந்த கொஷின் 2 times வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா digestion and absorption of carbohydrates. அப்புறம் கிளைகோலைசிஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசமில். ஸோ இந்த கொஷின் ஓவரால் 7 times வந்திருக்கு இது வரைக்குமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஏ சைக்கிள், ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டிசிஏ சைக்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் 6 times வந்திருக்கு. டிசிஏ சைக்கிள் ஃபுல் ஃபார்ம் வச்சு கேட்பாங்க, இல்லைனா கிரெப்ஸ் சைக்கிள்னும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிடிடி, குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். இந்த கொஷின் 2 times வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் கொஷின் தான், ஃபஸ்ட்டு ஹார்மோனல் ரெகுலேஷன் ஆஃப் குளுக்கோஸ், அதே கொஷின் தான் இதுவுமே, பட் இந்த மாதிரியும் வருன்றதுக்காக தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். What is normal fasting blood glucose level? Explain how the blood glucose level is regulated. இந்த கொஷின் 2 times வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ரெகுலேஷன் ஆஃப் blood glucose, இதுவும் வந்திருக்கு. சேம் தான், தனியாகவும் கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 1 word ஆன்சரோடையும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் gluconeogenesis? How is glucose formed from alanine? இந்த கொஷின் 3 times வந்திருக்கு. இதுவுமே கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசமில் தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவ் அண்ட் டீட்டெயில் அக்கௌண்ட் ஆன் குளுக்கோஜெனிசிஸ் அண்ட் கிளைகோஜீனோலைசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட் அ நோட் ஆன் இட்ஸ் ரெகுலேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் டிசீஸ். இந்த கொஷின் 3 times வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட் சாப்டரில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். இது நீங்கள் கவர் பண்ணும்போதே ஓவரால் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 லிப்பிட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கீட்டோன் பாடிஸ், செகண்ட் ஒன் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், தேர்ட் ஒன் லிப்போப்ரோட்டீன் அண்ட் தேர் ஃபங்க்ஷன். அண்ட் இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா லிப்போப்ரோட்டீன் அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த கொஷின் 3 times வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் 2 times கேட்டிருக்காங்க. கிளாசிஃபை லிப்பிட்ஸ், ரைட் அபவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபாஸ்ஃபோலிப்பிட்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ஃபோலிப்பிட்ஸ் மட்டுமே தனியாகவும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைலோமைக்ரான்ஸ். இதெல்லாம் தான் இதில் இருக்க கொஷின்ஸ் வந்திருக்கிறது ப்ரீவியஸ் இயர்ஸில். நெக்ஸ்ட்டு சாப்டர் 3 ப்ரோட்டீன்ஸ். அதில் பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் அமினோ ஆசிட் கேட்டிருக்காங்க. எசென்ஷியல் அமினோ ஆசிட் 3 times வந்திருக்கு. ரைட் அபவுட் ப்ரோட்டீன் யூரியா அண்ட் ஹைப்பர் ப்ரோட்டீன் யூரியா ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. ஃபினைல் கீட்டோனூரியா, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் 3 times வந்திருக்கு. அது எந்த டாபிக் கீழே வரும்னா இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் மெட்டபாலிசமில் வரும். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா யூரியா சைக்கிள், ஹவு இட் இஸ் ரெகுலேட்டட் அண்ட் நார்மல் பிளட் யூரியா லெவல். இந்த கொஷின் 5 times வந்திருக்கு. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்அமினேஷன் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்அமினேஷன்றது என்னென்னா அமினோ ஆசிட் மெட்டபாலிசம் தான் டிரான்ஸ்அமினேஷன். ஸோ இதெல்லாம் 3rd சாப்டரில் இருக்க கொஷின்ஸ். கண்டிப்பாக இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு 4th சாப்டர் கிளினிக்கல் என்சைமாலஜி. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். எக்ஸ்பிளைன் அபவுட் எல்டிஹெச் அண்ட் சிபிகே.
நெக்ஸ்ட்டு என்சைம்ஸ் ரிலேட்டட் டு கார்டியாக் டிசீஸ். இந்த கொஷின் 2 டைம்ஸ் வந்திருக்கு. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் ஆல்டர்ட் இன் எம்ஐ மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் கேட்டிருக்காங்க. மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் அண்ட் கிளாஸிஃபை என்சைம்ஸ். அப்புறம் என்சைம் சேஞ்சஸ் இன் டிசீஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்சைம்ஸ் ஆஃப் கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் என்சைம் ஆக்ஷன் இந்த கொஷின் 3 டைம்ஸ் வந்திருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா என்சைம் இன்ஹிபிஷன் ஒரு வாட்டி வந்திருக்கு. நான் அதை இதில் மென்ஷன் பண்ண விட்டுட்டேன். அது 7th கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th சாப்டரில் ஆசிட் பேஸ் மெயின்டெனன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா pH வேல்யூஸ்லாம் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். 2 மார்க்ஸில் வரும் அது எல்லாமே. நான் இதில் வெறும் 5 மார்க்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் அசிடோசிஸ் 5 டைம்ஸ் வந்திருக்கு. மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து கூட கொஷின் கேட்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சாப்டர் 6ல் பார்த்தீங்கன்னா ஹீம் கேட்டபாலிசம் சாப்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாண்டிஸ் வித் இட்ஸ் இன்வெஸ்டிகேஷன். இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா ரைட் இன் டீட்டெயில் அபவுட் சிந்தசிஸ் அண்ட் பிரேக் டவுன் ஆஃப் ஹீம் அண்ட் டிஸார்டர்ஸ் அசோசியேட்டட் வித் பிலிரூபின் மெட்டபாலிசம். இந்த கொஷின் ஒரு வாட்டி வந்திருக்கு. அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் தான். நான் ஆல்ரெடி சொன்னபடி தான். நான் 2 மார்க்ஸ் எதுவும் கவர் பண்ணல. 2 மார்க்ஸ் கவர் பண்ணனாலும் சொல்லுங்கள். அண்ட் சாப்டர் 7 பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் தான் வரும். அதில் எல்எஃப்டி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஆர்எஃப்டி ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஒரு வாட்டி வந்திருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் இருக்குது அந்த டாப்பிக்கில். பட் 5 மார்க்ஸில் இது 2 மட்டும் தான் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸாக. நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா சாப்டர் 8 இம்யூனோ கெமிஸ்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா எந்த கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்கல. பட் இருந்தாலும் இதில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணணுன்றது சொல்லிடுறேன். ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் எலிசா டெஸ்ட்டோட இன்வெஸ்டிகேஷன் என்ன, அதோட ஃபைண்டிங்ஸ் என்னவா வரும், எது பாசிட்டிவ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாமே கவர் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எல்லாமே வந்து 5 மார்க்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். 2 மார்க்ஸ் எதுவுமே சொல்லலை. ஸோ இதை நீங்கள் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 60% நீங்கள் கவர் பண்ணுறீங்க. 60 to 70% நல்லாவே கவர் பண்ணிடுவீங்க. பேலன்ஸ் 30% 2 மார்க்ஸ் எல்லாமே வரும். ஸோ அது ரிலேட்டட் வீடியோஸ் வித் ஆன்சர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் வித்தின் அ டே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.